யார் நற்கருணை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறாரோ அவருக்கு மட்டும்தான் இந்த தந்தையானவரை வெளிப்படுத்தி காட்டுவார். அப்போ எனக்கு தந்தைன்னா யாருன்னே தெரியல. அசிசியார் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் என்ன செய்தார், இனி எனக்கு இந்த உலக தந்தை அல்ல, எனக்கு என்ன விண்ணக தந்தை மட்டும்தான் தந்தை என்று அவர் வாழ்வில் ஒரு சம்பவம் நடந்தது சொல்லி, அதிலிருந்து அவர் வெளிவந்தவர் தான் அவர் குடும்பத்தை விட்டு. அவர் நம்பினார், லிட்ரலாக வெளிவந்தார். நம்மில் யாரெல்லாம் இது போன்ற நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறோம்? இல்லை. இது போன்ற ஒரு நம்பிக்கை ஒருவரிடம் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு அந்த நற்கருணை ஆண்டவரை அதை வெளிப்படுத்தினால்தான் நமக்கு அந்த அளவு நம்பிக்கை இருக்கும். அந்த அளவு நம்பிக்கை இருந்தால்தான் நாம் இந்த ஃபால்ஸ் இமேஜஸை வெளியேற்றி நம் இதயத்தை சுத்தம் செய்தவர்களாக மாறுவோம் அப்படின்னு இங்கே சொல்லுது சிசிசி. அதனால் நான் என்ன சொல்கிறேன் என்றால், த பியூரிஃபிகேஷன் ஆஃப் தி ஹார்ட்ஸ். அப்போ இதுதான், அதாவது என்ன, இதை ஜம்ப் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். டு whom the Son chooses to reveal him, that is to little children. The purification of our hearts has to do with paternal and maternal images. பாருங்க, இது நம்ம என்ன செய்கிறோம், நான் இப்போ சொன்னது தான். அவரை ஒரு தாயாகவும் தந்தையாகவும் நாம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வதுதான், அந்த கருத்தை ஏற்றுக்கொள்வதுதான் நம் இதயத்தை சுத்தம் செய்யும் செயலாகும். Stemming from our personal and cultural history and influencing our relationship with God. God our Father transcends the categories of the created world. அப்படின்னு முடிஞ்சிருந்தது. To impose our own ideas in this area upon him would be to fabricate idols to adore or pull down. பாருங்க, இந்த இடம் தான் மெயினாக பார்க்கணும். இப்போ இவரை தந்தை என்று ஏற்றுக்கொள்ளாமல் அவரவர்களுடைய சொந்த கருத்தை அதில் புகுத்த பார்த்தால் என்ன என்று சொல்கிறார் என்றால், அது ஒரு சிலை வழிபாட்டுக்கு சமமானது, உருவ வழிபாட்டுக்கு சமமானது, விக்கிர ஆராதனைக்கு சமமானது என்று சொல்கிறார். அப்போ விக்கிர ஆராதனை அந்த இடத்துல ஒரு விக்கிரம் இருக்கணும், ஒரு உருவம் இருக்கணும், சிலை இருக்கணும் என்று தேவையில்லை. நம்முடைய நம்பிக்கை இந்த நம்பிக்கையிலிருந்து மாறிவிட்டாலே, எந்த நம்பிக்கையிலிருந்து, தந்தை, அதாவது கடவுள் என்பவர் என்னுடைய தந்தை என்ற நம்பிக்கையிலிருந்து மாறிவிட்டாலே நான் சிலை வழிபாடு செய்தவன் அப்படின்னா திருச்சை விட்டு வெளியேறியவன் ஆகிவிடுகிறேன். அப்போ இந்த 3 கேள்விகள் மூலமாக நாம் என்ன செய்ய பார்க்கிறோம் என்றால், நான் தந்தையை தந்தையாக பார்க்கவில்லை அப்படின்னா கடவுளை தந்தையாக பார்க்கவில்லை. இந்த மீட்பை நான் கேட்கவில்லை. எந்த மீட்பை? ஃபில்லியல் அடாப்ஷன் என்ற மீட்பை நான் கேட்கவில்லை. இது 4 வரையிலுமாவது கேட்கவில்லை. அப்படி வச்சுங்க. அதனால்தான் நான் என்ன நினைத்தேன் என்றால், நான் இப்பொழுதே நிரந்தர பிள்ளை என்று நினைத்தேன் என்று சொல்வதாக பொருள்படுகிறது. அப்படின்னா என்ன பொருள்னா, அந்த சீராக் வாசித்து காட்டினான் அல்லவா, எனக்கு வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டு எதை வேண்டும் என்று கேட்கும் பொழுது நான் அவரை தந்தையாக பார்க்காமல் விட்டுவிட்டால் நான் சாவை கேட்கிறேன் என்று பொருள். திருப்பலி பார்ப்பதே போதும் என்று நினைத்தால் கூட அதுதான் பொருள். திருப்பலி பார்க்கும் பொழுது டிசிசி என்ன சொல்கிறது? திருச்சபையை வளர்க்க வேண்டும். ஜெபமாலையில் நாம் என்ன செய்கிறோம்? ஜெபமாலையில் மூலமாக நாம் திருச்சபையை வளர்க்கிறோம். அப்போ நான் ஜெபமாலை சொல்லும் பழக்கத்தை விட்டு துதி ஜெபத்துக்கு போய்விட்டேன் என்றால் அந்த திருச்சபை வளர்க்கும் செயலை, துதி ஜெபம் எந்த விதத்திலும் திருச்சபை வளர்க்கலை. ஜெபமாலை என்பது இறந்து போன ஆன்மாக்களுக்காக சொல்லப்படும் ஜெபம். அந்த இறந்து போன ஆன்மாக்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஜெபத்தின் மூலமாக மீட்கப்படுகிறது என்று அன்னை மரியாள் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதை திருச்சபை ஏற்றுக்கொண்டு திருச்சபையும் அதை என்றா செய்கிறது என்பதால் அதில் ஆன்மாக்கள் மீட்கப்படுகின்றன. திருச்சபை வளர்ப்பதென்றால் நிறைய ஆன்மாக்களை கடவுளின் குடும்பத்தில் சேர்ப்பது தான் திருச்சபையை வளர்க்கும் செயல்.
இது நான் செயலில் காட்டும் பொழுது, திருச்சபையை வளர்க்கும் செயலை, நீங்கள் உங்களை பொறுத்தவரைக்கும் நற்செய்தி அறிவிக்கும் செயலை செயலில் காட்டினால் நீங்கள் உங்கள் விருப்பத்தை தெரியப்படுத்துகிறீர்கள் இல்லையா? மேய்ப்பர் அந்த ஆடுகளை மேய்க்க வேண்டும். அந்த ஆடுகளை மேய்க்கும் பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணியை செய்கிறார் என்று பார்க்கிறோம்.